கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். ஏசாயா 57 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்தித்து பார்ப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமான் மடிந்து போகிறான். இந்த கடைசி காலத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும். 2014 நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இருக்கும். திருநெல்வேலி பகுதியிலே எபினேசர் பால் அவங்க வராங்க. அவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னாங்க. நானும் குடும்பமாக போய் ஜெபிக்க போனோம். அன்றைய தினத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவர்கள் மூலியமாக மாந்திரியத்திலே விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தேன். அந்த கிரியைகளை அழித்து எபினேசர் பாலையா ஜெபித்தார்கள். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே அதுக்கப்புறம் பல முறை எபினேசர் பாலையா சந்திக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலும் எபினேசர் பால் திருச்சியிலே அவங்க இறந்து விட்டாங்க. வயசு 79. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்தித்து பார்ப்பார் இல்லை. இதான் கடைசி காலம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 2016 2026 9 வருஷம் முடிஞ்சிட்டு. எனக்கு கையில் பைபிள் எடுத்து வாசம் எனக்கும் புரியாது. ஏன்னா 11 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். வசனத்தின் மூலிமா ஆவியான பேச ஆரம்பித்தார். என்னோட வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலே இன்னும் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் என்பதை வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அதன்படி எந்தெந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ அந்த வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி, இந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்ப்படியிருப்பா, என்கிட்ட இன்னும் குறை இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. 2026 கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலிமா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. என்னோட வாழ்க்கையிலே ஒரு 50-55 லட்ச ரூபா கடனில் இருக்கும்போது தான் 2014 எபினேசர் பால்கிட்ட போய் நின்னேன். அவங்க ஜெபிக்கும்போது தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, முடிவிலையும் சொன்னாங்க, ஸ்டார்டிங்லையும் சொன்னாங்க. அன்னைக்கு அந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் என்னை தொட்டார். இன்றைய வரைய கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் மடிந்து போகிறான், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இந்த பூமியிலே எல்லாருக்கும் கொஞ்ச நாள் தான் லைஃப். ரவிராஜ் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் பேர் ரவிராஜ். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் எத்தனை வருஷம் தேவன் வச்சுருக்காரோ அத்தனை வருஷம் மட்டும்தான் நான் பூமியில் வாழ முடியும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நைட் நேரத்தில் என்ன பிரதர் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. இன்றைக்கி காலை வேளையிலே நான் வெளியில் போயிருக்கும்போது ஒரு 29 வயசு திருமணம் முடிந்த ஒரு மகன் தான். கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். போன வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5.5 லட்ச ரூபா நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னாங்க.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் பேசிட்டு இருந்தேன். கடினமாக தான் இருந்துச்சு. ஆனால் வேதத்தை நேசிக்கும்போது, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நஷ்டப்பட்டிருக்காங்க அது ஆவியானவர் வெளிப்படுத்திடுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, எதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வருது, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தோல்வி வருது, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருது, ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே பலவிதமான போராட்டத்துக்குள்ளே சிக்கி கொள்றாங்க, இது எல்லாத்துக்குமே பைபிள் ஆன்சர் இருக்கு. கர்த்தரை விட்டு வழி விலகும் போது தான் பலவிதமான பிசாசனுடைய கண்ணிகளுக்குள்ளே போய் சிக்கி கொள்றாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை தியானிக்கிறோமோ, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீதிமான் மடிந்து போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில வாழ்ற அந்த கொஞ்ச காலம் கர்த்தருக்காக நம்ம வாழ்றோமா? ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார்கள். இந்த வருஷம் ஆரம்பமே சில பரிசுத்தவான்கள் போயிட்டு இருக்கிறாங்க. காலம் கடைசியா இருக்கு. இப்போ நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வயசாயிட்டு, 60 வயசு தாண்டி, 65 வயசு தாண்டி, 70 வயசு தாண்டி, 75 வயசு தாண்டி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, பெரிய பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வயசாயிட்டு, அவங்களுக்காக ஜெபிங்க. தேசத்திலே அழிவு வராதுக்கு முன்னே அப்படிதான் போட்டிருக்கு. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார்கள். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தீங்கு தேசத்துக்குள்ள வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்களோ அவங்களுக்காக எழுதி வச்சா ஜெபிங்க. சுவிசேஷம் ஊழியம் பண்றாங்களா, அவங்களுடைய பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போய் இருக்கிறாங்க. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே இந்த மன மகிழ்ச்சி வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பைபிளை வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நேசிக்கிறோமோ, நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. 119 சங்கீதம் 165 எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீங்களோ, 119 சங்கீதம் 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு வழி விலகுனதுனால என்னெல்லாம் நஷ்டம், என்னெல்லாம் பிரச்சனை, நிம்மதி இருக்காது. கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை மட்டும்தான் இருக்கும். பல தோல்விகளை சந்திச்சாலும், நஷ்டங்களை சந்திச்சாலும், கர்த்தருடைய கிருபையினாலே எபினேசர் பால்ட்ட போய் ஜெபிக்க தேவன் பல முறை எனக்கு கிருபை செஞ்சிருந்தார். அந்த ஐயாவுக்கு 79 வயசு. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். காலம் கடைசியா இருக்கு. வாழ்ற காலத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேருவோம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து, அந்த சமாதானத்திற்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னா நேர்மையாய் வாழ்ந்தவர்கள். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது நம்ம வழி விலகியிருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் அர்ப்பணித்து
நேர்மையாக வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானா மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இரவு நேரத்திலே ஏன் இன்னைக்கு இந்த செய்தி ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த வருஷத்துல திருநெல்வேலி பகுதியில் நம்ம நால்மாவடியில் பன்னீர்செல்வம் ஐயா அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு எபினேசர் ஐயா, இந்த வருஷத்துல 2 பேர். இப்படி இவங்களுக்கெல்லாம் வயசு ஆயிட்டு. இவங்களாம் எனக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்கிறவங்க தேசத்துக்குள்ளே எழுப்பல் வரணும். அதே நேரத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பரிசுத்தமாக வாழணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். தேவ திட்டம் சத்துரு பல மெத்தடில் நிறைய குடும்பத்துக்குள்ளே செல்ஃபோன் மூலிமா போராடிட்டு இருக்கான். செல்ஃபோன் மூலிமா ஆன்லைனில் எத்தனையோ குடும்பத்தில் பல காரியங்களை போய் அடிமையாக இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, இணைந்திருக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் கையில் செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்கு, உங்கள் வீட்டில் உள்ள கணவர் செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, வீட்டில் உள்ள டோட்டலாக எல்லாரும் செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா பல மணி நேரம் செல்ஃபோனில் அடிமையாக இருந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரே பிரச்சனைன்னு இருப்பாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் பல மணி நேரம் செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து ஜெபிங்க. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதப்பிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களையும் உங்களுடைய பாதப்பிள்ளை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. அதிக அளவில் எழுப்பிவிடுங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டுருங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை கட்டளிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டடுங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இரவு மூலமாக ஜெபிக்கிறோங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. உங்கள் நாமமே விடட்டும். உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க. அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போடுங்க. பூர்ண சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, பலன் தாங்க, சமாதானத்தை கட்டுங்க. சில குடும்பம் அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமமே விடட்டும். துதிகான மகிமெல்லாம் முருகே சுத்திரும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.